அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடர்ந்து ஜும்மா குறித்த தகவல்களை, அது சார்ந்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். ஜும்மா என்பது 4 நபர்களுக்கு கடமை என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஒன்று, ஆண்கள் மீது கடமை. பெண்கள் மீது ஜும்மா கடமை இல்லை, ஆனால் தொழுதா குற்றம் இல்லை, ஆனால் அவர்கள் மீது கடமை என்பது கிடையாது. தொழாமல் இருந்தால் ஷரியத்தில் எந்த விதமான கேள்வி கணக்கு எதுவும் கிடையாது. ரெண்டாவது, சுதந்திரமானவர்களுக்கு ஜும்மா கடமை, அடிமைகளுக்கு ஜும்மா கடமை இல்லை. மூன்றாவது, பருவ வயதை அடைந்தவர்களுக்கு ஜும்மா கடமை, சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஜும்மா கடமை இல்லை, தொழுதால் குற்றம் இல்லை. நான்காவது, ஊரிலே தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு ஜும்மா கடமை, பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. பயணத்தில் இருக்கிறாங்க, அவர் ஜும்மா தொழாமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஷரியத்தில் அவர் மீது குற்றம் வராது, ஆனால் தொழுதால் எந்த விதமான தவறும் இல்லை. அதே மாதிரி ஊரில் தான் இருக்கிறாரு, எந்த விதமான அவர் ஊரில் இருக்கிறார் ஒருத்தர், ஆனால் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குது, பலவீனமாக இருக்கிறாரு, ஜும்மாவுக்கு வருவதற்கான உடல் தகுதி அவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் மீதும் ஜும்மா கடமை இல்லை என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்போ பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை என்பது தான் ஷரியத்தினுடைய நிலைப்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கிற பொழுது பெரும் கொண்ட சஹாபாக்களோடு இருந்த போதிலும் கூட அவர்கள் ஜும்மா தொழுததில்லை, லுஹராகத்தான் அவர்கள் தொழுதார்கள். அதனால் பயணத்தில் இருக்கக்கூடியவங்க ஜும்மா அவர் மீது கடமை இல்லை அப்படிங்கிறது ஷரியத் சொல்லுகிறது. ஆனால் ஜும்மா அன்னைக்கு பயணம் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறத, அதில் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத நாம் விளங்கணும். பயணத்தில் இருக்கக்கூடியவருக்கு ஜும்மா கடமை இல்லை அப்படிங்கிறதுனால ஜும்மா அன்னைக்கு கரெக்டாக பயணம் செஞ்சிடலாமா, பயணத்துக்கு புறப்படலாமா, அதையும் நாம் விளங்கணுமா இல்லையா? இமாம்கள் சொல்லுகிறார்கள், கரெக்டாக பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஜும்மா அன்னைக்கு, அதாவது சூரியன் உச்சியில் வரக்கூடிய அந்த நேரத்தில், அதுதான் லுஹருடைய டைம், ஜும்மாவுடைய டைம், அந்த நேரத்தில் பயணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பயணம் செய்யவே கூடாது. அந்த நேரத்தில் கரெக்டாக பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒருத்தர் பயணம் புறப்படுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஜும்மா தவறி அவருக்கு கிடைக்காது. அந்த நேரத்தில் பயணத்துக்கு புறப்படுறது ஹராம், ஷரியத் தடை செய்திருக்கிறது என்பதை அனைத்து இமாம்களும் சொல்லுகிறார்கள். அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. காலையில் ஃபஜருக்கு முன்னாலோ அல்லது ஃபஜருக்கு பின்னாலோ ஜும்மாவுக்கு ரொம்ப பிஃபோராக பயணத்துக்கு புறப்படலாமா அப்படின்னு கேட்டால் இமாம்கள் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தடை எதுவும் இல்லை. ஜும்மாவுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பயணத்தை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தரை பார்த்தாங்க. அவர் பயணத்துக்கு புறப்படுற மாதிரி எல்லா தயாரிப்புகளும் அவர்கிட்ட இருக்குது. பயணத்துக்காக கிளம்பிட்டார், ஆனால் கிளம்பாமல் உட்காந்துருக்கிறார். பயணத்திற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்ச பிறகும் கிளம்பாமல் உட்காந்துருந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா பயணத்துக்கான எல்லா தயாரிப்பையும் செஞ்சுட்டு ஆனால் கிளம்பாமல் உட்காந்துருக்கு என்னன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இன்னல் யௌம ஜும்ஆ வலவுலா தாலிக லஹரஜத்து. இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்குது, ஜும்மாவுடைய நாளாக இல்லாமல் இருந்தால் நான் கிளம்பியிருப்பேன். ஜும்மாவுடைய நாளுக்காக நான் கிளம்பாமல் உட்காந்துருக்கிறேன், என்னுடைய தேவை இருந்த போதிலும் நான் கிளம்பலை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களா, இன்னல் ஜும்ஆத லா தஹபிசு முசாஃபிரன். ஜும்மா அப்படிங்கிறது ஒரு பயணியை தடுத்து நிறுத்தாது. நீ பயணம் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், எந்த தேவைக்கும் கிளம்பக்கூடாது அப்படின்னு ஜும்மா தடை செய்யாது. தேவை இருந்துச்சுன்னா பயணம் செஞ்சுக்கோ. நீ ஜும்மாவா நாளாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீ தேவைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஷரியத் சொல்லலை. நீ பயணம் போகிறா இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மனிதருக்கு சொல்கிறாங்க. அப்போ அதனால் ஃபஜருக்கு முன்னாலோ அல்லது ஃபஜருக்கு பின்னாலோ ஜும்மாவுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பயணம் செய்வது கூடும் என்பது தான் இமாம்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஜருக்கு முன்னால் கூட ஜும்மா அன்னைக்கு பயணம் புறப்படுறது கூடாது அப்படிங்கிறாங்க. பயணத்திற்கு அந்த ஃபஜருக்கு முன்னால் அதிகாலையில் கூட பயணத்துக்காக ஒரு மனிதன் கிளம்பக்கூடாது, அது ஜும்மாவினுடைய அது கண்ணியத்தை அது கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நிர்பந்தமான அவசியமான பயணங்களை தவிர, இப்போ ஹஜ்ஜிக்கு புறப்படுறாரு, கரெக்டாக ஃப்ளைட் வெள்ளிக்கிழமை காலையில் தான் அவருக்கு போடப்பட்டிருக்குது, இப்போ அவர் தவிர்க்க முடியாது, மாற்ற முடியாது, அது அவசியமான பயணம்.
அல்லது ஒரு நோய் நொடி சிகிச்சைக்காக அவசரமாக கிளம்ப வேண்டிய நிலை வந்துடுது, இதுவும் தள்ளி போட முடியாது. இந்த மாதிரி நிர்பந்தமான அவசியமான பயணங்களை தவிர்த்து சாதாரணமான முறையில் ஒருவர் ஒரு சின்ன வேலைகளுக்காக அல்லது ஏதாவது குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக ஜும்மா அன்னைக்கு கரெக்டாக காலையில் கிளம்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி வருது, மன் சாஃபர யௌமல் ஜும்ஆதி, ஜும்மாவுடைய நாளில் யார் பயணம் புறப்படுகிறாரோ தஅத் அலைஹில் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களுக்கு எதிராக பதுவா செய்கிறார்கள். ஜும்மா வச்சுட்டு பயணம் செய்ய ஜும்மா கிடைக்காம போயிருமே, அல்ல ஜும்மாவின் நன்மைகள் உனக்கு பாதிப்பு ஏற்படுமே, நீ ஜும்மாவுக்கு புறப்படுறிய அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் அவர்களுக்கு எதிராக பதுவா செய்கிறார்கள், அவருக்கு உதவி கிடைக்காமல் போட்டுமாக அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் பதுவா செய்கிறாங்கன்னு சொல்லி ஹதீஸில் வருது. என்ற காரணத்தினால் சில இமாம்கள் காலையாக இருந்தாலும் ஜும்மா அன்னைக்கு பயணத்துக்கு புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெரும்பான்மையான இமாம்கள் கூடும் என்று சொல்லியிருந்தாலும் பேணுதல் என்ற அடிப்படையில், இறையச்சம் என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஜும்மா அன்னைக்கு பயணத்தை தவிர்க்கிறது தான் நல்லது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த சுன்னத், அவர்கள் விரும்பிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கரெக்டாக வேலைக்கிழமை பயணத்தை வச்சுக்குவாங்க. வேலைக்கிழமை தான் பயணம் புறப்படுவாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, போர்க்களத்திற்காக புறப்படுகிற பொழுது கரெக்டாக வேலைக்கிழமை பயணம் செய்வாங்களாம். வேலைக்கிழமை பயணம் செய்வதை அவர்கள் விரும்பினார்கள் அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. ஏன்னா வேலைக்கிழமை பயணம் புறப்பட்டால் கரெக்டாக ஒரு இடத்துல போய் வெள்ளிக்கிழமை போய் சேர்ந்துடலாம். அந்த இடத்துல வெள்ளிக்கிழமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஜும்மா கடமை இல்லை என்றாலும் அன்னைக்கு செய்யக்கூடிய அமல்களை சரியாக செஞ்சிட முடியும். வெள்ளிக்கிழமை கரெக்டாக அன்னைக்கு கிளம்பும் பொழுது என்ன ஆகும், ஒன்றும் ஜும்மா தவறி போகும், அல்லது ஜும்மா அன்னைக்கு அது இபாதத் செய்யக்கூடிய நாள்னு சொன்னோமா இல்லையா, அந்த இபாதத் செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் தடை ஏற்படும். தொழ முடியாது, துவா செய்ய முடியாது, ஸலவாத்துகள் ஓத முடியாது. இந்த மாதிரியான இபாதத்துகளுக்கு தடை ஏற்படும் என்கிற காரணத்தினாலும் ஜும்மா அன்னைக்கு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது என்பது தான் நமக்கு இந்த இமாம்களுடைய கருத்திலிருந்து விளங்கி கொள்ள முடிகிறது. எனவே ஜும்மாவுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் இந்த சட்டம் சொல்லப்படுவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜும்மாவினுடைய கண்ணியத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.